நீங்கள் எதிரான இப்போ நாங்கள் கோட்டைக்கு உள்ளே செல்லுகிறோம். பார்ப்போம் உள்ளுக்கு என்னென்ன இருக்குறான்ட்டு. ஓ மாடா என்ன பார்ப்போம் ஒரு உள்ளுக்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதே தான் முதல் தடவை வாரம் நாங்களும் வந்த பார்ப்போம் என்னவா இருக்காண்டு சொல்லி. கூடுதலாக இங்கே பள்ளிக்கூட பிள்ளைகள் தானே வாரது கூடுதலாக. இது வந்து முந்தி அரசன் காலத்தில் இருந்த இடம் தானே இது. பிரிட்டிஷ் காலத்தில் ஆட்டப்பட்ட கோட்டையா. ஆனால் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சோண்டு போகுது. சேதம் ஆயிட்டு மிச்சம் கிடக்கு. அதான் பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். அதுவும் உள்ளுக்கா இன்றைக்கு வாரண்டா ஐசி எல்லாம் கொடுத்து 18 வயசுக்கு மேலேண்டா ஐசி எல்லாம் கொடுத்து வருவணும். 18 வயசு வெளிநாட்டுவரெல்லாம் இங்கே வந்து பார்க்குறியா என்ன என்னடா அதில் ஒளி கடை என்ன ஒளி கடைனா கிட்ட கொண்டே காட்டுவோம். இதுதான் அந்த காலத்தில் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட அகழி. இது வந்து என்னென்ன சொல்கிறேன்டா மக்கள், இது முந்தின காலத்தில் அந்த அரச யுத்த காலம் இருக்குத்தானே, அப்போ வந்து என்னன்ற அந்த பாதுகாப்புக்காக இது கட்ட அகழி என்ன சொல்கிறது. இதுக்கால தாண்டி வாரண்டா பெரிய கரைச்சல் தான். காலத்தில் தாண்டி வரையலாது. ஒரு சேரும் சகதியும் அதுக்கு விழுந்து ஆட்கள் வரையலா உயிர் தப்பே இல்லாத தான். ஆனால் இப்போ எல்லாம் கல்லுவல் எல்லாம் போட்டு சேதம் அடைஞ்சிட்டு. சரி நாங்கள் உள்ளு கண்ணுல அப்பையா அப்புறம் வீடியோ எடுக்க விடுறாங்களோன்னு தெரியாது, பார்ப்போம். இதுதான் பெரிய ஒரு கட்டிடம் தான், பார்ப்போம். உள்ளுக்கு வீடியோ எடுக்க விடுறாங்களோண்டு அதோட தொடர் வந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் கோட்டை அமைப்புகளை பார்க்க போகிறோம். இதுதான் அமைப்பு வரைபடம். இங்கிலீஷ் மெயின் என்ட்ரன்ஸ் காட் ரூம் எல்லாம் இருக்கு. இது வடமாகாண தொழில்களின் மர உரிமை எழுதி கிடக்கு. நாங்கள் கொண்டு பார்ப்போம். அதை போர்த்துகேயர் இலங்கையில் போர்த்துகேயர் காலத்தில் இது கிபி 1619 கட்டப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது பிரசித்தி பெற்ற இடங்கள் நல்லூர் கந்தசாமி கோயில். மற்றது என்னடா மற்ற இதையும் பார்க்க போனால் மாவட்டபுரம் கந்தரோடை எத்தனை கிலோமீட்டர் போட்டு கிடக்குறா. எங்கே அமைந்திருக்கேன். இது இஞ்சால வேறு இஞ்சாலை. இது வந்து பிரசித்தி பெற்ற இடங்கள். இது வந்து உள்ளாந்தர் ஆங்கிலேயத்தில் கட்டப்பட்ட அமைப்புகள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட. இது இன்னும் இந்த முதல் கல்வெட்டுகளாக இருக்குமாடா. கல்வெட்டுகள் அந்த காலத்தில் அந்த பயன்படுத்தி நெஞ்சு பழைய ஆயுதங்களாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். அது ஆதிவாசிகள் இது கல்வெட்டு. இது வந்து தாண்டா மனித எச்சங்களோ மற்றது அந்த கால மனிதர் பாதிக்கப்பட்ட பொருட்கள் அப்படியும் இருக்கலாம். என்ன இதுதான் இது முந்தியான் பீரங்கி. போர்த்துகேயர் காலத்தில் பயன்படுது. 1969ஆம் ஆண்டு பயன்படுத்தப்பட்ட பீரங்கி. இதுதான் அந்த குண்டுவல் போல் நான் நினைக்கிறேன். இந்த பீரங்கிக்கு போகிற குண்டுவல். ஒரு மணி நச்சங்களோ இல்லாடி அந்த முக்கா பாத்திரங்கள் அதோட இருக்கும். என்ன இதுவும் இன்னும் வச்சுக்கிறாங்க. சரி நாங்கள் அப்படி எப்போவும் தொடருவோம். இது வந்து தொல்லியல் மேலாக்கான யாழ்ப்பாண கோட்டை. இப்போ சிதைவிட்டதை பேர்ந்து திருப்ப புனரமைப்பு செஞ்சு கிடக்கு. 2009 யாழ்ப்பாண கோட்டை. இது 2009 அப்படியே நாங்கள் போவோம் முழுக்க. இது வந்து திருப்ப புனரமைப்பு செஞ்சுருக்காங்க போல. அதுக்கு நில திட்டம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க கோட்டை. சரி அப்படியே போவோம்.
என்னண்ணா மச்சான் ஒரு பெரிய கிணறு ஒன்று கிடக்கு. இன்றைக்கு உள்ளே வந்தோடனே சைட் பக்கத்தாலே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. வாங்க கிணத்தை பார்ப்போம். என்ன கிடக்குண்ணா, தண்ணி குடிக்கலாமோ? தண்ணி குடிக்கலாமோ இல்லை கிணறு இப்போ பாய்க்கிறாங்களா? ஆனால் எல்லாம் சின்ன கிணறு தானே. சின்ன கிணறு தானே தண்ணி. ஆனால் இது வத்தாது, நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு. நீட்டாக க்ளீன் பண்ணினா நல்லா இருக்கும். கல் விளையலாம் முருங்கை கட்பாடு என்ன நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் அந்த அது கிடக்குற பாறையில் போட்டிருப்பான். இது ஃபுல்லாக முருங்கை கட்பாடு கட்டப்பட்ட. அப்படி முருங்கை கட்பாடு எவ்வளோ கட்டப்பட்ட அப்படி தான் இருக்கும். என்ன அப்படி உள்ளுக்க போவோம். இதோட சிறை நான் ஒரு நாள் ஜெயிலுக்கு போனேன். இல்லை இதுக்கு என்னென்ன போவோம்பா? இல்லையா இது சிறை இல்லை. ஆனால் எல்லாம் வெளியே கிடக்கேன் அந்த காலத்தில். இது நான் நினைக்கிறேன் இது வந்து படுக்கையறை போல சிறை தான். இது வந்து இது இப்போ இது வந்து படுக்கையறைன்னு தான் நினைக்கிறேன். படுக்கிறதுக்காண்டி கட்டப்பட்டு அப்படி கட்டணமெல்லாம் சீதா வீட்டு போட்டுதேன்டா. கூடுதல் முந்தி அலைஞ்சுவார். இதுல எல்லாம் பெரிய கட்டணம் இருந்திருக்கு போல. இது பெரிய பெரிய கட்டணமாக தான் இருந்தது. இப்போ எல்லாம் நாட்டு நிலைமைகள் காரணங்களால் சிதைவடைந்து போட்டுது. கொண்டு வருகிறது போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஒரு குகை மாதிரி அமைப்பில் காணப்படுகின்றது. உள்ளுக்கு அவர்கள் உள்ளே செல்றப்போ. ஆனால் உள்ளுக்கு நான் நினைக்கிறேன் இது அந்த அப்பேக்கேடா போர் யுத்தங்கள் நடக்கிறது. அப்பேக்கு இதுக்கு வந்து தான் பதுங்கி நிற்கிறது போல அப்படி சொல்லலாம். இது வந்து மேலே நான் நினைக்கிறேன் பீரங்கி ஓட்டு அந்த அமைப்பு இருக்குமோட. இப்போ மேலு காலை நின்று சொல்லலாம். எல்லாம் மழை தண்ணி உள்ளுக்கு எல்லாம் வருது போல. இதெல்லாம் பாசி பிடிச்சி போய்கிருக்கு. ஓகே, இப்போ ஆயுத களஞ்சியம் கிடங்கு பார்க்க போகும்பா. போட் போட்டுருக்கோம் என்ன மாதிரி கண்டு என்ன கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஆடி ஆடி தான் பெறும். ஏண்டா பார்ப்போம் சமாளிச்சு ஆயுத களஞ்சியம் உள்ளுக்கு அப்படியே போவோம். வாங்க ஆயுத களஞ்சியத்தை பார்ப்போம். இந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்றது. இதுக்கான் ஆயுதம் வச்சிருக்கிறாங்க போலையா? ஆயுதத்துக்கு இந்த பெரிய இது காட்டி வச்சுக்காங்களா? அப்போ பெரிய இப்போ பாகுபலி படங்களில் வர மாட்டாண்டா இது. பாகுபலி அப்படித்தான் காலத்தில் வந்து வேறு தான் இருக்கு கோட்டையை பார்க்க. அந்த கடைசியில் இருந்தால் அப்படி இருந்துருவேண்டா பார்க்க. உண்மையில இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் இப்போ ஏதோ ஒரு படிக்கொண்டு வருது ஒரு மேலே பார்ப்போம். அதில் ஒரு தண்ணி போதிலும் இருக்குது. ஆனால் குடிக்கலாம். தண்ணி விடாக்கி தான் உண்மையில. நீ வேண்ட சொன்னா நீ வேண்டல. சரி எனக்கு வேண்டாம். வா வெளியில் போய் சோடாவே வேண்டி குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது உலக பொய் மக்களே. ஆமா, இதுல இருந்து அந்த வியூவை பார்க்க நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் பாருங்க மக்களை. பெரிய பிறந்த தேசத்தை பிடிச்சி வச்சிருக்கா. இதுல எல்லாம் பெரிய கட்டடங்கள் தானே இருந்திருக்கேன். எல்லாம் சிதைவடைஞ்சு போட்டு சிதைவடைஞ்சு போயிடுச்சு. கடைசியா நடந்த யுத்தத்துல எல்லாம் சிதைவடைஞ்சு போட்டு. சரி, நாங்கள் எங்கே போக்க போகிறோம்டா? ஆயுள் கைகளுக்கு கொடுத்த தூக்கு தண்டனை கட்டுறேன் பார்க்க போவோம். அப்படி அண்ணே எங்கெஞ்ச இலங்கையில் இருக்கிறார்களுக்கு வந்து இது ஒரு முக்கியம் இல்லை. வெளிநாட்டவருக்கு தாண்டா கூடுதலாக இது ஒரு பெரிய என்னன்னு சொல்கிறது. அவங்க பாருங்க, இப்போ அவர் வெளிநாட்டவர் அதிலிருந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கார். கோட்டையை சுற்றியுள்ள இடங்கள் பாருங்கள். எங்களோட முனியப்பர் கோயில் இருக்கு, அங்கே மண்டபம் இருக்கு. முனியப்பர் கோயில் அதில் தெரிகிறது. இது வீரசிங்கம் கோலண்டா? இது வீரசிங்கம் கோல். அங்கால காட்டி கிடக்க அது யாழ்ப்பாணம் இப்போ புதுசாக கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலோட பகுதி. இது கலாச்சார மண்டபம் இருக்கு. இது கலாச்சார மண்டபம். அப்படி அங்கால போனால் விளையாட்டு மைதானம் இருக்கு. விளையாட்டு மைதானம் இருக்கு. சரி, நாங்கள் வந்த இதுக்கு போவோம். அப்படியே இப்போ இப்படியே நாங்கள் ஸ்லோ மோஷனில் ஒரு ஒன்று எடுப்போமா? இதுதான்டா தூக்குமாடு. தூக்குமாடியோடா? இதில் தூக்குமாடினா 4 தூணை மட்டும் கட்டி வச்சுக்காங்க. நீ வந்து சொன்னீங்களா அந்த காலத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த காலத்தில் கடும் சட்ட திட்டங்கள் எல்லாம் கூடடா. ஒரு சின்ன நீ தப்பு செஞ்சாலும் தூக்கு தான். தூக்குமாடுன்ற எனக்கு பார்க்க தூக்குமாடு மாதிரி தெரியலையே. அதெல்லாம் இப்போ இந்த
அப்போ நீங்கள் என்ன இந்த மணி காட்டி கோவரம் அடிக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னு வாரிக்கோ கோயிலில் கோவர கிடக்கு மணி அடிக்கிற மாதிரி முக்கமாதத்துக்கு ஓடுறது அது என்ன சொல்கிறீங்க? முக்கியமான இடம் பீரங்கி வச்சு அடிக்கிற இடம். அப்போ போய் பார்ப்போம் நான். ஓ, பீரங்கி தளம். அந்த காலத்தில் இதில் வச்சு தான் தங்களை தாக்க வரும் எதிரிகளை இதான் வந்து பீரங்கி தளம். இப்போ பீரங்கி தளம் வந்து இந்த இதுக்குள்ள தான் தாக்குகின்றார்கள். பீரங்கி வச்சு தாக்குறது. அப்படி ஏறி பார்ப்போம். உண்மையில பார்க்க நல்லா தானே இருக்கு. பண்ண கடல் எல்லாம் அப்படியே தானே இருக்கு வியூ. கீழே போய் பார்ப்போம். மச்சான் பார்த்து வா. நீ குதிச்சிடவே அந்த அம்மாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும். ஆனால் மேலே இருந்து பார்க்க நல்லா தானே இருக்கு. ஓ, இதுதான் வந்து முந்தி இதில் நின்று பார்த்துட்டு அங்கே போய் தகவல் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் நான். சி அதுவா இருக்கா? இது வேறு இது மாதிரி என்ன கிணறான்னு சொல்றீங்க? மேல கட்டிட்டு இப்ப நீ வந்து சொல்ற என்னன்னா இதுல நின்று அப்படியே வாளி உடஞ்ச நின்று தண்ணி அல்றது அல்லலாம் போலாங்கிறாங்க. ஐதரிலா போல என்ன அது? ஓ பாருங்க, அவளைக்குள்ள எப்படி அந்த ஐதர்லா பாசின்னு சொல்லுவோம். இந்த மீனுக்கு பாத்தீங்களா? ஆனா மீன் உள்ள நீர் நின்று எனக்கு போல. நாங்க முதல்ல கீழே காட்டி இருக்கலாம். ஓ சரி, இதான் அந்த நாங்க முன்னுக்கு வந்த என்ட்ரன்ஸ். அப்படியே தெரியுது பாத்தீங்களா? சரி, இப்படியே நடந்து போகிறோம். போவோம் நாங்கள். அங்கால என்னடா தகரம் எல்லாம் போட்டுக்கிறாக்கு. இதுதான் யாழ்ப்பாணம் டெலிகாம் டவர். ஓ, டெலிகாம் டவரும் கிடைக்கிறது. வா, ஓ எங்க வீட்டை காட்ட இருப்பேன் தெரியுமா? போக கூட மாதிரி தான் இது கிடக்கு. தகரம் எல்லாம் போட்டுக்கிறாக்கு. ஆனால் இந்த நாங்கள் என்ன இந்த உணர்ச்சி வந்து முதலே பக்கம் போனாடா அந்த மலையில் ஏறுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கு. என்ன இதெல்லாம் என்னென்ன சொல்கிறது? நாங்கள் எல்லாம் இப்போ வீடியோ காணி திரிகிறோம். அங்கே வேறுங்க என்னென்ன எல்லாம் வலிக்கிறாக்கன்னு நாங்களெல்லாம் பார்த்த நேரம் கொப்பியில் வலினா அம்மா போட்டு சப்புன்னு சாப்புவா. லவ் லவ்ன்னு சொன்னாலே ஐயோ வேண்டாம், வேணாம் அந்த கதையை சொல்லுவான். வேண்டாம், இவே கூடிட்டு 2 பேரும் ஜோடியாக திடீர். எந்த நாங்கள் தான் என்ன இந்த பாருங்க 2 பேரும் என்ன செய்தியான்ட்டு கூத்த பார்த்ததாக்கள்ட பார்வையாளர்கள். நீ சொல்ல நம்ம இளைஞ்சி வர இதெல்லாம் முருங்கைக்காய் பாடுறாங்க. ஆனால் இந்த கோட்டைன்ற அமைப்பு மச்சான் ஐங்கோண வடிவம். என்ன ஐங்கோண வடிவம் தான் ஃபுல்லாக அப்படி தான் கட்டியிருக்கு. ஐங்கோண வடிவத்தில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான. ஆனால் இந்த தானே நான் இங்கே வரேன். இதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. இந்த இலங்கையிலே இந்த யாழ்ப்பாண கோட்டை தான் பெரிய கோட்டையாக பார்க்கப்படுது. இது வந்து நான் நினைக்கிறேன் உங்களை என்ன நிகழ்ச்சி நடக்கிறதுலேருந்து பார்க்குற மாதிரி செட்டப்பாக கட்டியிருக்கிறீங்க. அப்படி இருக்கலாம். ஏதோ தெரியா, எங்களுக்கு தெரியாதானே. சரி, நாங்கள் இதிலேருந்து ஏறுவோம். நல்லா தானே இருக்கு. இந்த ஒரு தட் போகிறேன். அதில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போகிறேன். அதே அமைப்பில் நான் முன்னுக்கு ஒரு இது பார்ப்போம் சொன்னேன், கிணறண்டு. அதே அமைப்பில் இஞ்சாலயம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் பேட்டு அங்கிட்ட இது என்ன சொல்கிறது? இது என்னென்னு சொல்கிறது? அந்த பில்டிங் பள்ளியாக தெரியுது. அது போலீஸ் ஸ்டேஷன், யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன். யாழ்ப்பாணம் அங்கால புதுசாக கலாச்சாரம். அது அங்கால பக்கத்தில் அமைந்துள்ளது இந்தியாவினால் கட்டப்படுகின்ற கலாச்சாரம். இது வந்து மணிக்கூட்டு போகிறோம்டா. இது இதில் ஒன்று தெரியுது பார், இந்த பள்ள. அது நூலகம். இதா? ஓ, அது நூலகம், யாழ்ப்பாணத்து நூலகம். அப்போ இது வந்து ஒரு நினைவி தூவி. இதுதான் வந்து மக்களே பண்ணை கடற்கரை. ஓ சரி பாப்பா, உங்களுக்கு அனிமீன கடல் பண்ணை பார்க் முக்கியமாக என்ன வேண்டாம், நாங்கள் இதில் சொல்ல விரும்பல. மாலை பொழுதுகளில் நீங்கள் இங்கே வந்து உல்லாசமாக என்ன எங்களை மாதிரி ஆக்கள் இங்கே எல்லாம் பெறக்கூடாது. வந்தால் என்னென்ன சொல்கிறது, 90s எல்லாம் இங்கே எல்லாம் பெறக்கூடாது. ஒன்லி 2K கிட்ஸ் மட்டும் அலோட். அது உண்மையில நல்லா தானே இருக்குது வியூ எல்லாம்.
நைட்டில் உங்களோட ஃபேமிலியோட வந்து ஃபன் பண்ணலாம். இப்போ இதில் எல்லாம் வித்தியாசமான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க் அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது பண்ணை கிடக்கிற. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்ன டைமில் வந்தால் இந்த மாலை டைமில் வந்தால் என்னென்னு சொல்கிறது ஷூட்டிங்கள் நடக்கும் இதில் கூடுதலாக. மற்றது கொஞ்சம் நண்பர்கள் விளையாட்டு கழகம் மாதிரி ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து இதில் பாட்டுகள் போட்டு டான்ஸுகள் ஆடுவார்கள். மற்ற இதில் ஃபுட்பால் விளையாடுறவங்கள்ட்ட மற்ற சின்ன பொடியில் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க இந்த இடத்துல வந்து. ஆனால் இது நல்லா தானே இருக்குன்டா பார்க்க வேறு மூவிலெல்லாம். வந்து நவீன காலம் வந்த உடனே நாங்கள் எல்லாமே இன்ஜினியர்னு தான் சொல்கிறது. அந்த காலத்தில் இன்ஜினியர் இருந்தது. ஆனால் இப்போ ஐங்கோன அமைப்பில் கட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் படி எல்லாமே என்ன நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. கட்டாணின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து கட்டிட பணி செய்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் கைதிகளை வச்சு தானேடா வேலை செஞ்சுருக்காங்க. அடிமைகள் ஆயுள் தண்டனை யாக்குமே என்ன. இதெல்லாம் ஒரு கட்டிடமாக தான் இருந்திருக்கு. நான் சீதை விட்டு போட்டு முருங்கை கட்பாறை தான்டா உள்ள முருங்கை கட்பாறை கருங்கல்லும் கிடக்கடா. நாங்கள் ஒரு சுரங்க பாதைக்கு போக போகிறோம். பார்ப்போம் என்ன கிடக்கன்னு உள்ளுக்க ஒவ்வாள நின்று பாம்போல் நின்றாடா மச்சான். இது வந்து ஒரு அந்த சுடுதானி கிணறுடா. அதே மாதிரி தான் கிடக்கு போல பார்த்து. இந்த உள்ளுக்க வந்து எல்லாம் இருட்டடா. லைட் ஒன்றும் இல்லை தாங்க. இது இந்த சுடுதானி கிணறுடா திருவண்ணாமலை இருக்குமா? அப்படி நான் நினைக்கிறேன் இது என்னத்துக்கு பாய்ச்சிருக்கிறாங்க போல. கல் ஒரு கல் வந்து இது பள்ளம் பள்ளம் பேசி ஒன்றே. ஆனால் இது ஒரு பயனாக தானே இருக்குது பார்க்கவா. இதுக்கால போய் பார்ப்போம் என்னண்டு. கீழே பார்த்து வாங்கி நான் கிடக்கு தெரியாது விட்டுட்டா தான் கிடக்குமா. பார்த்தீங்களா மக்களே சரியான இருக்கு தான். இதுதான் வந்து முந்திருந்த கோட்டை அமைப்பு. யாழ்ப்பாண கோட்டையின் யுத்தத்தின் பின்னரான தோல்வியல் ஆய்வு திட்டம் முந்திருந்த கோட்டை. இதுதான் வந்து நாங்கள் அந்த இதுக்குள்ள சுரங்கத்தால் வந்தோமே அப்படி இந்த அமைப்பு தான். இதுதான் நாங்கள் அந்த இருட்டாண்ட குளர்னோம் அந்த பாதை. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் இது இப்போ உடகம் காண கிடக்க ஒரு அரிதான இது அரிதான ஒரு கிணறுன்னு சொல்லலாம். மற்றது இது வந்து தண்ணி எடுக்கப்படும் துளான்னு சொல்கிறது. துளா அமைப்பு தான். என்ன இது? துளா தான். இந்த இழுத்து பார்க்கலாம் இழுத்து பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. இழுத்து வெறுது ஒன்று பார்ப்போமா. இந்த காலத்தில் பயன்படுத்துவார்கள். இந்த துளா வந்து வரணும் உங்களுக்கு வடி அதை காட்டும். இந்த வாளியில் வந்து துளா வந்து வாளி இல்லை. உங்கள் ஹெல்மெட்டை கட்டி போட்டு பாரு. உள்ளுக்க வந்தாண்டா ஓய்வெடுக்கிறதுக்கு வந்து ஒரு செட்டப்பான இதால் அமைச்சிருக்கு. தூவி இருந்து பார்ப்போம். என்னடா இது என்னென்னு சொல்கிறாடா? இது தோணி. நாங்கள் சில இப்போ எல்லாம் போட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன இப்போ இந்த இது பார்க்குறது மிக மிக அரிது. இதான் வந்து அந்த துடுப்பு போட்டு போடுறது. துடுப்பு போட்டு கையால் நீங்கள் எவ்வளோ காலமாக இருக்கும். அப்படியும் ஒரு சூரியன் எடுப்போம். அப்படியும் ஒரு கூடிய வருஷங்கள் முக்கி போடுது இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கட்டிடமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த கடைசி நடந்த யுத்தத்தில் எல்லாம் சிவட்டி போட்டு முக்கியமான இந்த இடத்துக்கு வந்தால் 90s வந்து பெரும் ஒரு பாவம்னு தான் சொல்லலாம். ஒரு சரியான மெனக்கவலையாக இருக்கும். செய்து வந்துடுறாங்க. சரி, இதில் ஒரு பெரிய அமைப்பிலான ஒரு செங்கலால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு. போய் பார்ப்போம். அந்த காலத்தில் செங்கல்லாம் பயன்படுத்திக்காங்களே. செங்கல் அது வேறு மாதிரி களிமண்ணோ தெரியாது. செங்கல் பார்ப்போம்பா கிட்ட போய் பார்த்தா தான். இது வந்து செங்கட்டியா? செங்கட்டி வந்து என்ன சீமேந்தியில் என்ன தலையில கட்டிக்கிறாரு?
சீமேந்தி எங்கள் டீம் அந்த சுண்ணாம்பு மண் களியண்டு வாங்களே. ஆனால் இது இப்போ நாங்கள் எங்கட செங்கட்டியை தட்டி பார்த்த மாட்டா இதோட மிஞ்சி அதோட வைரம் இது வந்து எத்தனை கட்டணம் ஆண்டு காலங்கள் வந்து வாய்ச்சி கண்டிக்கு பெரிய அந்த பில்டிங் அமைப்பை பார்ப்போம். வந்து என்னென்ன சொல்கிறது எல்லாம் சிதை விட்டு போட்டுதடா. எல்லாம் பெரிய பெரிய கட்டிடம் தானே எல்லாம் பெரிய உயரமான. நான் நினைக்கிறேன் ஒரு கல்லன் பாருண்டா இதுக்குள்ள பாஞ்சு விரையலாது. நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். பார்ப்போம் உள்ளுக்கு என்னென்ன இருக்குண்டு. ஒரு சுரங்க பாதை ஒன்றுக்கு போக போகிறோம் பார்ப்போம்மா. இப்போ நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இடம் இப்போ தற்பொழுது காட்டுக்கிட்டு பாருங்க. ஒரு சுரங்க பாதை வந்து உள்ளுக்கு என்னமா இருக்குன்னு தெரியா பார்ப்போம். மச்சான் பார்த்து வா. பாம்புகள் இந்த பொசுக்கண்டு ஆஸ்பத்திரி தான் இதுதான் வந்து அந்த சுரங்க அமைப்பு பார்ப்போம். உள்ளுக்கு என்னென்ன இருக்குண்டு பாம்புகள் இருக்குன்னு பார்த்துடா. தாராளம் என்ன இருக்குடா. சரியான இருட்டாக தான் இருக்கு. இது வந்து ஒரு இந்த விசாக்கு காட்டின இதுகளெல்லாம் கிடக்கடா. ராணுவம் ஒரு இது ஒரு எல்லாம் இதாக போட்டுதேன்டா. சிதா விட்டு போட்டுதே இல்லை. குப்பைகள் மாதிரி கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும். போந்து நாங்கள் எல்லாம் புல் வளர்க்காலம் முக்கியத்துக்கு போகிறோம். பயன்படுத்தப்பட்ட ஒரு தோட்டமும் செஞ்சுருக்குறாங்க போல. தோட்டமும் மாஸ்டர் ஒன்று நிற்கிது காட்டுறேன் போகிறோம் கிட்ட கொண்டு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அது பழுதான இந்த நிலையாண்டா நிற்கிது. நம்பரை பார்த்தா தெரியும். நம்பர் பிளேட் இருக்கணும். வேறு எத்தனை அமௌண்ட் வந்தேன் கிட்டத்தட்ட அது இந்த மாவட்டம் தானே. இப்போ கிட்ட HI 74 79 47. மற்றது என்ன ஒரு டிராக்டரும் ஒன்று நிற்கிது இதில். அப்படியெல்லாம் அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு பாதையில் செல்கிறோம். ஒரு என்ன ஒரு சுரங்க பாதைக்காக போகிறோம். பாவம் அதுக்கே என்ன இருக்குண்டு என்ன ஒரே பாம்பு தான் இருக்கும். பதுங்கி தானே நினைக்கிறேன். அப்போ போர்க்காலம் தானேடா. போர்க்காலம் தானே. இங்கே இந்த பில்டிங் கட்டிடம் எல்லாம் பாதுகாப்புக்காண்டி கூரையில் அமைக்கப்பட்டு. சரி நான் இந்த சுரங்கத்துக்கு போக போகிறேன். பாருங்க என்னவா இருக்கான்னு தெரியும். ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு ஆள் தான் இதுக்கு போகலாம். அதுவும் குனிஞ்சு தான் போகலாம். அந்த இதுக்கு குனிஞ்சு தான் போகலாம். பார்ப்போம்மா என்ன இருக்குன்னு பார்ப்போம். நல்ல வியூ கொண்டு இருக்குப்பா. நான் காட்டுறேன். இது வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறது. அங்கே நின்று யாரும் கல்லர் வாரியமோ இந்த இதுக்கால வந்து பார்க்குறேன். இந்த பாருங்க இங்கே நின்று பார்ப்போம். இப்போ இவர் பார்த்து காட்டுறார. பார்த்து காட்டுங்க என்ன மாதிரியான். என்ன தெரிகின்றது? எல்லாம் தெரிகிறது. சரி நாடு வர கட்டி பார்ப்போம். விடுக்கல் பார்ப்போம். நல்லா தானே இருக்குது. இப்படியெல்லாம் சுரங்கம் இருக்கணும். ஒரு நாங்கள் தேடி பார்த்தா தெரியும் எத்தனை சுரங்கம். இதோட 2வது சுரங்கம் கட்டணங்கள்லாம் சிதை விட்டு போட்டுதேன்டா. இப்போ மற்ற ஒரு பாதையாளர் செல்கிறோம். பார்ப்போம் மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி அப்படியே போவோம் அங்கேண்டா. அதை போய் கிட்ட கொண்டே காட்டுறேன். இப்போ வந்து அதை கிட்ட கொண்டே காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் அங்கே காட்டினா அந்த இடம் இந்த அரச மரத்தை பார்ப்போம். அரச மரம் தான் அரச மரம். எத்தனை ஆளும் பழமை அந்த மரம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த 150 வருஷத்துக்கு மேற்பட்ட அரச மரமாக இருக்குங்க. இது அந்த தேக்கு மரம் சொல்லுவோம்டா. அந்த நாங்கள் ஒரு போய் அளந்து பார்த்தோம். ஒரு 10-15 பேர் சுற்றி. பெருக்கு மரம். பெருக்கு மரமா? கிட்டத்தட்ட ஒரு பெருக்கு மரமாய் தான். பல வருடங்கள், பல 100 வருடங்கள் பழமையான ஒரு அரச மரமாக தான். அதுவும் ஒரு கோட்டைக்கு மேல். இது வந்து நிலம் வந்து இது வந்து ஒரு நிலம். இது இந்த நிலத்து பகுதியை நான் அங்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இதில் ஒரு வந்து நிற்கும் அந்த வெயில் இருக்கிற குளுமையாக தான் இருக்கு. என்ன நல்ல ஒரு காற்று.
குளிர்ச்சியாக இருந்தாமே நான் அதை அப்படி உங்களை கிட்ட கொண்டே காட்டுறேன் அந்த நிலத்தை. நான் வந்த அமைப்பு பாப்போம் இப்படி உள்ளுக்க போவோம். நாங்கள் அங்கே பார்த்து அதே இடம் இங்கேயும் இருக்கு. நீங்கள் ஒரு கிணறா எண்ணிக்கொண்டு வர என்ன எத்தினியாண்டு கோட்டையின் அனைத்து பகுதியிலேயும் வந்து இது அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே பாருங்க 2 சுரங்க வழி. இதுதான் அந்த அந்த நான் இப்போ காட்டினேன். இது வந்து மேற்பகுதி சரியா? இது வந்து மேற்பகுதி. இப்படியே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதுதான் முட்டவழி மைதானம். முட்டவழி மைதானம். அது வந்து முட்டவழி மைதானம். நாங்கள் அந்த கண்காட்சி எடுத்து போட்டோம் அந்த இடம் தானே. ஓ, கண்காட்சி நிகழ்ந்த இடம். இப்போ ராணுவ ஏர்போர்ட் காரோட சாகச கண்காட்சி நிகழ்த்தப்பட்ட இடம். ஆனால் இந்த இங்கே வந்து டூரிஸ்ட் ஆக்கள் தான் கூட வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்து பாருங்க. அதில் 2 சுரங்க வழி பாதை தெரிகிறது. அந்த சுரங்க வழி பாதைக்கே கொண்டே காட்டலாம் தான் பார்ப்போம். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுக்காண்டி. சரி வாடா, அப்படி அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கான்னு. அப்படி சொல்லலாம். நீ பாத்ரூம்னு சொல்கிற பார்ப்போம். அந்த காலத்தில் பாத்ரூம் ஆயிருந்த இடங்கள்ல நீ ஏதோ முந்தின காலத்தில் இருந்த பிறந்து வந்த மாதிரி சொல்கிற. சரிப்பா, அப்படியே போவோம். என்ன கிடக்கணும். இதான் வந்து நாங்கள் அந்த செங்கட்டி சுவரண்டு பார்த்தோம். இதுதான் மேலாண்டு வாக்கி வந்த அமைப்பு. சொன்னது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்ரூம் தான். அந்த இது என்னடா சொல்ற கொமட்டடா? ஓ, கொமட். இந்த கொமட் வெள்ளக்காரர் அந்த காலத்துல காலத்திலேயே கொமட் எல்லாம் வந்துட்டு. இது வந்து ஒரு 2 அறையா தெரியுது பார்ப்போம். ஆனால் வந்து இது வந்து பர்த்டே வெட்டிங்களுக்கு ஷூட்டிங் செய்யணும் இல்லை இடமாடா. வாழைக்குலை கொண்டு கிடாக்கு பார்ப்போம். பழுத்து கிடாக்கு கொண்டு என்ன மாதிரி மச்சான் கடையில் கொண்டே கொடுக்கலாம். எவ்வளோ வெறும் இப்போ கிலோ அப்படித்தான் போகுது கொடுக்கலாம். ஒரு கொடுக்கலாம் கொண்டு போகலாம். எத்தனை வெறும் நினைக்கிறேன். ஒரு 2 கிலோ 2 கிலோ 3 கிலோ கிடைக்கும். 3 கிலோன்னா கொடுக்கலாம். போய் இதை வழியால் கொண்டு வைக்க பிடிச்சி போடுவாங்க. ஒன்றும் செய்யலாம். கிடாக்கடம் பழுக்க அடுத்த முறை வருவோம். நான் அப்போ சொன்னேன் மேலே வந்து இந்த வேறு இதில் ஒன்று பார்க்க தெரியும். இது ஒரு அறையாக இருந்திருக்கும். அது ஒரு ரூமாக இருந்திருக்கும். மொத்தம் 1 2 3 4 5 பேர் தான்டா. 5 ரூம். ஆனால் இதெல்லாம் துப்புரா ஆக்கலாம். 5 பேர் புல்லெல்லாம் செருக்கி போட்டுக்கூடாது. ஆனால் இதுக்கு வாசல் இஞ்சால பக்கம் தானே கிடாக்கு. இஞ்சால பக்கம் தான் கிடாக்கு. சரிவா, அந்த கிணறு ஒன்று கிடக்காத அப்படியே போய் பார்ப்போம். இது வந்து ஒரு பல்லாயிரம் காலம் போமாடா. இது வந்து அந்த கல் பேர் பார்க்க தெரியுதான் உனக்கு எத்தனை காலத்து கல்லுண்டு. ஆனால் நான் இதில் இருந்து வீட்டை சொல்லு. நான் இதில் இருந்து குதிக்க போகிறேன். ஓ, இன்னொரு நல்ல சுமையும் ஆழம். ஆனால் ஆழம்ன்றாலும் தண்ணியெல்லாம் நீட்டாக இருக்கு. கிளியர் தான் கிடக்கு. தண்ணியை பாருங்க என்ன கிளியராக நீட்டாக இருக்குன்னு சொல்லி. ஆழம் கூடிய கிணறு. ஆழம் தான். இப்படி பார்த்தாலும் தெரியுது இந்த ஆழம் மட்டும். நான் இதில் இந்த குதிச்சா வீட்டை என்ன சொல்லுவேன்? வீட்டு ஆள் முடிஞ்சு சொல்லுவேன். எந்த நீ தான் உன்னைத்தான் திட்டுங்கள். ஒரு வீடியோ காடி கூட எத்தனை அடி தூண் என்ன என்ன திண்ட தூண் நல்லா தானே இருக்கேன்டா. ஓ, இப்படி ஒன்று வீட்டை கட்டத்தாமானு நான் கிட்ட வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தத்தை பாருங்க எவ்வளோ பெரிய மொத்தமான தூண் எப்படி காட்டி வச்சு. இது வந்து இப்படி என்ன ஒரு நல்லா தானே இருக்குது. வியூ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஃபோட்டோ மட்டும் ஷூட்டிங்லாம் செய்கிறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ 2 கல்யாணம் ஒரு ஷூட்டிங் இதெல்லாம் செய்கிறது பார்ப்போம். 33 வயசாச்சு. எத்தனை வயசில் செய்கிறாங்களோ தெரியா. அம்மா சொல்லி வேலைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் பார்க்க சொல்லி பாருங்களேன். அப்படி வந்து நட பாதைக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க. நான் கல் பாய்ச்ச மாயிட்டானே. நான் வீட்டை போய் கல் பாய்ப்போம். ஓ, இது இதுகள் இந்த மிக்சிங்குகள் ஃபோட்டோ ஷூட்டுகள் நல்லா இருக்கும். இந்த இடம் நல்லா இருக்கு. இது வந்து பாதுகாவலர் என்னன்னு சொல்கிறேன் செக்யூரிட்டி பூத் மாதிரி அந்த காலத்து. இப்போ இந்த கால செக்யூரிட்டி மாதிரி இந்த காலத்தில் பாதுகாவலர் இதுக்கு இருந்தான். இப்படி எதுக்குள்ள பார்க்குறோம். இவருடைய அனுமதி கேட்டு தான் நாங்கள் கோட்டைக்குள் நுழைய வேண்டும். பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு. இந்த இதுக்குள்ள வந்து தான் நாங்கள் 2 யாரும் பாரியமா நான் வந்து இதுக்குள்ள நின்று ஒரு குண்டாலே மாடி கீழே போலையா. இப்போ வந்து சரி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு போய் கீழே போவோம். கீழே வந்துட்டு நாங்கள் இது அப்போ விரைக்க கவனிக்கல. இங்கே என்ன ஒரு சுரங்கப்பாதை இருக்குது பார்ப்போம். நான் தானே இதுக்கு வந்து காவலை பார்த்துங்க. படையலுக்கான பாதுகாப்பான பயண வழிகள். இது வந்து அந்த போர்க்காலத்தில் தப்பிக்கிறாரா படையினருக்கான பாதுகாப்பான. நீ வாடியா கடா. நான் உங்களை ஒன்று போயிடுறேன். இதுக்கு தண்ணி நிற்குது எவ்வளோ 5 வரைஞ்ச. இதெல்லாம்
தண்ணி இங்கே தண்ணி நிற்குதோ இல்லாட்டி ஊறுதோட தண்ணி மேலே அந்த ஊறுது சில வீட்டுலாம் காணப்படுறது. இதான் பலிச்சால வந்துட்டோம் அப்படியே. இலங்கையில் கொண்டு செல்வதற்கான சாய்தளம் பாதை இதான் அந்த சாய்தள பாதை. இதுக்கெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வேறு இப்போ சத்து இல்லை. நாடு வெயிலுக்கு வந்து நிற்கிறேன். சரி, அடுத்த சுரங்க பாதையை பார்க்க போவோம். இதில் 2 சுரங்க பாதை இருக்குடா. இதுக்கு ஒன்று இருக்குது, இது கம்மியாக போகும்பா. இது வந்து ஒரு சின்ன சுரங்கம் தான். அதே மாதிரி அதுவும் அப்படித்தான் இருக்குமா நினைக்கிறேன்பா. இதுவும் ஒரு சின்ன தான்டா. இங்கே என்னென்ன இருக்குமா? இங்கே வந்து ஒன்றும் இல்லை.